ஓகே, இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, என் சேனல் வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேது விளாக்ஸ் தான். அவங்கள பத்தின வீடியோ தான் இது முழுக்க முழுக்க. நாங்க கொஞ்ச நாள் முன்னாடி மீட் பண்ணலான்னு சொல்லி அங்க போயிருந்தோம் அவங்க ஆபீஸ் கிட்ட. ஸோ இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல இவனோட ஃபாலோவர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து திருப்பூர்ல இருக்காங்க. அவங்களோட அவங்க வந்து விஜய் சித்து அவங்களோட பெரிய ஃபேன் அவங்க டீம்ல. ஸோ அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சி வீடியோ போட்டிருந்தாங்க. சரி நான் கேட்டேன் அவங்க கிட்ட, இந்த மாதிரி டிராயிங் சென்ட் பண்ணு, அவங்க இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஜய் சித்து விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு டிராயிங் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த டீமோட மொத்த டிராயிங் போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் அவங்க கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அவங்க இந்த டிராயிங் வந்து அவங்க கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொரியர் எல்லாம் பண்ணிட்டாங்க. கொரியர் சார்ஜஸ் எதுவுமே வாங்கல. அவங்க எல்லாமே அவங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே போட்டு அவங்க டிராயிங் மொத்தமா அனுப்பிச்சு விட்டாங்க, சென்ட் பண்ணி விட்டாங்க. சென்ட் பண்ணி விட்டு நாங்க ஒரு 2 days ஒரு 1 week இருக்குமா, 1 week கழிச்சு இவர் அப்பதான் சென்னை வந்தார். பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவன் என்னைய அவங்க ரொம்ப இதுல இருக்கிறாங்க, பீக்ல இருக்காங்க. சோ எனக்கு என்னன்னா, ஒரு 4 பேர் சிரிக்க வைக்கிறாங்களே, ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்காங்களே சொல்லி. ஏன்னா சித்து அதுக்கு முன்னாடி பாத்துருக்கேன் வேற கேரக்டர்ல. என் ஃப்ரெண்டே பர்சனலா நிறைய இடத்துல மீட் பண்ணிருக்கான், பாத்திருக்கேன். சோ அதனால அவங்கள போய் மீட் பண்ணலாம்னு சொல்லி இவன் சொன்னான். நான் அந்த நேரம் சென்னைக்கு வர நேரம் வந்த உடனே நான் வேலை செஞ்சுட்டு இருக்க பாதியில விட்டுட்டு அங்க போனேன். நடந்தது பாருங்க, அது கேளுங்க. முதல்ல 1 week கழிச்சு இவரும் வந்துட்டாரு, நானும் வந்துட்டேன். 2 பேருக்கும் ஃப்ரீ ஆயிடுச்சு. நாங்க வந்து சும்மாலாம் போய் மீட் பண்ண போல. நாங்க டீம்ல ஒருத்தர், அவர் மெயின் தான் அந்த டீம்ல. அவரு கால் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி டிராயிங் இருக்கு, இந்த மாதிரி திருப்பூர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க ஃபேனு, இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணணுமா, டிராயிங்லாம் போய் வரைஞ்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டைமிங்க்கு வாங்க, சித்தோன் ஆபீஸ்ல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ போனோம். போயிட்டு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணிருப்போம். ஏன்னா அந்த மாதிரி டைம் எக்ஸீட் ஆகவே தான் நான் வந்து கிளம்பலான்னு சொல்லி ஒரு டிசிஷன் இது பண்ணிட்டேன். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெளில வெயிட் பண்ணிருப்போம். அவர் போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்துட்டு, சரி ஓகே இருங்க ப்ரோ, நான் உள்ள மீட்டிங்ல இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு 1 hour கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. உள்ள போனா உள்ள எல்லா டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. போட்டோ ஃப்ரேம், பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்த, இந்த மாதிரி திருப்பூர்ல இருந்து உங்களுக்கு ஃபேன் ஒருத்தாங்க டிராயிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எதுவுமே கொடுக்குறேன். சரி ஓகே நீங்க வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சரி வந்து எதுக்கு வேஸ்ட் ஆயிரும், வச்சுட்டு போக சொல்றாங்களே, அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாச்சும் ஏதாவது தெரியணும்னு சொல்லிட்டு, சரி பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துறேன்னா அப்படின்னு சொன்னா, சரி ஓகே நீங்களே உங்க கையில இது பண்ண ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்துரும். கிட்டத்தட்ட ஒரு 3.5 நிமிஷம் வீடியோ. 3.5 நிமிஷம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் போட்டோஸ் எடுத்துரும். குரூப் போட்டோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சித்தோன வரல. சித்தன் உள்ள அவுட் பார்க்க போயிட்டாரு, வீடியோ அவுட் பார்க்க போயிட்டாரு. நாங்க வெளில வெயிட் பண்றோம். அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் உள்ள போய் சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க வெயிட் பண்றாங்க போட்டோ எடுத்துன்னு. இல்ல அண்ணன் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்காக உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க டீமோட சேர்ந்து ஒரு குரூப் செல்ஃபி எடுத்துட்டு வந்துட்டு அந்த வீடியோ அவங்க வந்து போஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. சரி ஓகே போஸ்ட் பண்ண தேவையில்லை, நாங்க போஸ்ட் பண்ணல. அந்த டிராயிங் வரைஞ்சவங்க அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றாங்க. அது வந்து அவங்க பேசுறது கூட இல்லை அந்த வீடியோல. ஃபுல்லா அவங்க வந்து 3x வந்து ஸ்பீட் பண்ணி அந்த வீடியோ போட்டாங்க. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ டெலிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாரு. டெலிட் பண்ணியாச்சு. இவர் ரீல்ஸ்ல போடல, இவர் சேனல்ல போட்ட அடுத்த செகண்டே எனக்கு மெசேஜ் பண்ணாரு. மெசேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி யார் பார்த்து டிகே விளாக்ஸ் டெலிட் பண்ண சொல்லுங்க வீடியோன்னு சொல்லிட்டு அவங்க சேனல்ல இருந்து ஒருத்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு டெலிட் பண்றதுக்குள்ள ஒரு கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துல ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு மெசேஜ் பண்ணி 5 நிமிஷத்துல டெலிட் பண்ண சொன்னாரு. சொல்லிட்டு ஏன் ஸ்ட்ரைக் கொடுக்கணும் அவரு? அது ஸ்ட்ரைக் கொடுத்த காரணத்தால என்ன ஆச்சுன்னா, என் சேனல்ல இதுக்கு அப்புறமா போட்ட எந்த வீடியோவுமே ஓடல. அது மட்டும் பண்ணியிருந்தா பரவாயில்ல. இவனுக்கு கால் பண்ணி பர்சனலா கால் பண்ணி இது மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்றது இல்லாம நார்மலா சொல்லியிருந்தா ஓகே, எஜுகேட்டட்னா கொஞ்சமாச்சு மண்டேல ஏதாவது இருக்கணும். என்ன பண்ணிருக்காங்க, கால் பண்ணி ஒரு பேர்ட் எல்லாம் அந்த டைம்ல ஆபீஸ்ல இருந்தோம். எங்க கிட்ட அதுக்கான ப்ரூஃப் ஆடியோ ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கான். இருக்கானா அது போட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு வந்து வேலை இருக்கு பர்சனலா. நான் வந்து ஒரு ஜாப்ல இருக்கிறேன், நல்ல ஒரு வேலையில இருக்கேன். அதை தாண்டி தான் யூடியூப் பண்ணிருக்கேன். நான் நினைச்சேன் அப்படின்னா அவங்க லொகேஷனை பின் பண்ணி ஒரு வீடியோ போட முடியாதா? நீங்க மறுபடியும் வந்து எங்க கிட்ட வந்துட்டு இந்த அசிங்கமா பேர்ட் வேர்ட் சூஸ் பண்ணாம மரியாதையா பேசியிருந்தா கூட ஓகே. அந்த பொண்ணு என்னடா எவ்வளவு உழைப்பு போட்டுச்சு அதுல. அந்த பொண்ணு ஒரு ஸ்கெட்சை ஒரு பர்சனை பண்றாங்கன்னா எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும்னு எனக்கு தெரியும். டிராயிங் பண்ண எக்ஸ்பென்ஸ், அந்த A4 எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் அவங்க உழைப்பு காசு எவ்வளவு டைம் ஃபுல்லா 1 day கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஸ்கில்ல ஒண்ணு அவங்க விஜய் சித்து மேல பிடிக்கும்ன்ற ஒரு அன்புனால காட்டியிருக்காங்க. அந்த ஃப்ரேம் போடுறதுக்கு எவ்வளவு ரேட் ஆகும்? 7,000-8,000 9,000 ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 டிராயிங் போட்டோ ஃப்ரேம் கொடுத்து அது வந்து கொரியர் சார்ஜ் எல்லாமே போட்டு சென்ட் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு. நம்ம கிட்ட இத்தனைக்கும் காசு எதுவுமே கேட்கல. அவங்க வீடியோ போட்டு டெலிட் பண்ண சொன்னாங்க. பரவாயில்ல ப்ரோ, ஓகே ப்ரோ, பிரச்சனை இல்ல, டெலிட் பண்ண தானே ப்ரோ சொல்லிட்டாங்க. அந்த வீடியோ நாங்க கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறோம். கொடுத்து வச்சுட்டு கிளம்புங்கன்ட்டாங்க. சரி அவங்க பிரிச்சு பாத்துப்பாங்க, நாங்க பார்க்க மாட்டாங்க.
கொஞ்சம் அந்த அவங்களோட ஸ்கில்ஸை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க ப்ரோ. இந்த மாதிரி கிஃப்டா கிடைச்சதுன்னு சொல்லுங்கன்னு தான் சொன்னோம். அதை போடுறதால ப்ரொமோட் பண்ணிடுற மாதிரி ஆயிடுமா? கிஃப்டா வாங்கினோம்னு சொல்றதுக்கு என்ன ஆயிட போகுது? நான் இவங்க கிட்ட சொல்லி இவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கப்புறமா 2 மாசம் கழிச்சுதான் என்னோட சேனல்ல போட்டு ஒரு நைட்லயே 1,60,000 நம்ம வியூஸ் போயிருச்சு. அது அவங்க கண்ணுக்கு தெரியாம மாட்டிக்கிச்சு. அவங்க பாத்துட்டாரு. அந்த பர்சன் தான் கால் பண்ணி இவருக்கு ஒரு மாதிரி அந்த பேர்ட் வேர்ட்ஸ்ல ஒரு இது பேசிருக்கு. ஃபர்ஸ்ட் தன்மையா தான் சொல்லிட்டு இருந்தாரு. நாங்களும் சரி ப்ரோ அப்ப ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா எண்டு போர்ஷன்ல வந்துட்டு கான்வர்சேஷன் எண்டுல வந்துட்டு ஒரு வேர்டு சொன்னாரு. அந்த ஒரு காரணத்தாலதான் நாங்க ட்ரிகர் ஆனது. ஆனாலுமே அதுல இருந்து இது வரைக்கும் நாங்க எதுவுமே செய்யல. அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும் என்ன ஆயிருச்சுன்னா, இப்ப நான் போட என்னோட சேனல்ல வீடியோ வியூஸே போகல. இந்த ஒரு காரணத்தால தான் நான் இப்ப கடுப்பாயினா. இது யார் வந்தாலும் முதல்ல வெயிட் பண்ண வைக்கிறது. பொய் சொல்லி வெயிட் பண்ண வைக்காதீங்க. அவங்க ஆளுங்களே வந்து படி ஏறி போய்கிட்டும் வந்துகிட்டும் தான் இருந்தாங்க. கீழே டீ குடிக்க வந்து யாராவது ஒரு ஆள் பார்த்தா கூட அந்த டீம் மெம்பர்ஸ்ல ஒரு ஆள் பாக்குறாங்க, பாத்துட்டு வெளியில இந்த மாதிரி ஆள் நிக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது சொன்னா பரவாயில்ல, சொல்லவும் மாட்டாங்க. போயிட்டு கீழே யாராவது நிக்கிறாங்க அப்படிலாம் இல்ல, ஒரு போட்டோ வந்து அவங்க கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போட்டோ கொடுத்துறாங்க. இந்த பசங்க வெயிட் பண்றாங்க, யாரும் சொல்றது கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி யாரும் நிக்க வைக்காதீங்க. எல்லாம் அவங்க டீம் ஆளுங்களா பாத்துட்டு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேவா, அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. பட் ஆனா உள்ள போய் யாரும் இன்ஃபார்ம் பண்றது இல்ல. வெளியில வந்துட்டோம்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறமாவும் வெளியில படியேறி வாசப்படியிலேயே ஒரு மணி நேரம் உட்கார வச்சாங்க. எனக்கு அந்த மாதிரி உட்காரதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் கிளம்பலான்னு இவன் கிட்ட சொன்னேன். இவன் தான் இப்ப பீக்ல இருக்கிறாங்க ப்ரோ. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவனும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தான். ப்ரோ இவங்க எல்லாம் ரொம்ப அபூர்வம் ப்ரோ பாக்குறது அப்படின்ட்டு. நான் சொன்னேன், டேய் நம்ம சேனல்ல ஏதாவது வீடியோ போட்டா ஏதோ லேட்டா ரீச் ஆனாலும் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒண்ணு ஆச்சா ஆகும்டா, பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சா கூட போதும்டா அப்படின்னு சொன்னேன். ஆனா 1 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு உள்ள பார்த்தா சிரிப்பு சத்தம் தான் கேட்டுட்டு இருந்துச்சு. அண்ணன் வந்து பிஸியா இருக்காரு அப்படின்ட்டு வெளில ஒருத்தர் வந்து சொன்னா பத்தியா, அதுதான் எனக்கு எரிஞ்சிச்சு. நான் எந்திரிச்சு கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். ஒரு 1/2 hour ஆனதுன்னு நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணதே. உள்ள பிஸியா இருக்காரு, எடிட்ல உட்காந்து இருக்காருன்னு சொன்னா உள்ள உட்காந்து வெளியில உட்காந்துட்டு அரட்டை அடிச்சு ஹால்ல உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் வெளியில எங்களுக்கு கேட்டுச்சு. அதனால தான் நான் கிளம்பலான்னு சொன்னேன். இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா கூட ஒருத்தர் போய் மீட் பண்ணிருக்காரு. மீட் பண்ணிட்டு ரியல் ஃபேஸஸ் ஆஃப் விஜய் சேதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோ வந்து முடிஞ்ச அந்த வீடியோல அட்டாச் பண்றோம். அந்த வீடியோ பாருங்க. எனக்கு நாங்க எடுத்த போட்டோஸ்ல இருந்து எல்லாமே நாங்களும் அட்டாச் பண்றோம். எங்களுக்கு ஆனா வீடியோ நீங்க பாப்பீங்க தெரியும். விஜய் சித்து பிளாக்ஸ்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் பாப்பீங்க. ஸ்ட்ரைக் அடிச்சு சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் தட்டி விடுறது. நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா வேற யாரையும் வளர விடுறது கிடையாது. இதனால நாங்க என்ன சொல்லலாம்னு நினைச்சோம்னா, எவ்வளவு பெரிய ஃபேமான ஒரு ஆளா இருந்தாலும் சரி, அவங்க வந்து வீடியோல பாக்கிறதுக்கு காமெடி பண்ணிட்டு நல்லா சுத்தலாம். ஆனா அவங்க உங்களுக்கு ஒரு பிஞ்ச் கூட ஒண்ணுமே பண்ண ஸ்கிரீன் வேற, ஆஃப் ஸ்கிரீன் வேற. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இவன் ஐடியில போய் பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா ஆக்டர்ஸ் போய் பாத்துட்டு வர்றது, போட்டோஸ் எடுக்கிறது, ஏஜென்ட்ஸ் வச்சு பாக்குறான், நிறைய தெரியும். அதுல ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 70% இப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம அன்னைக்கு வீடியோ எடுக்க போகும்போது நம்ம கூட ஒரு பையன் வந்திருந்தால, அந்த பையன் வந்து ஃபுல்லா வந்து விஜய் சேதுபதி ஃபேன் சரியா. அவன் வந்து அன்னைக்கு நடந்த விஷயத்த பார்த்து அன்னைக்கு நைட்டு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தான். வெயிட் பண்ணி போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவன் சொல்றான், ப்ரோ வீடியோல பார்க்கும்போது நல்லா ஜாலியா இருந்தாங்க ப்ரோ, பெரிய ஃபேனா இருந்தேன் ப்ரோ இவங்களுக்கு. இப்ப நேர்ல இவங்களோட உண்மையான மூஞ்சி பார்க்கும்போது ப்ரோ எனக்கு தெரியுது இவங்க யாரு அப்படின்னு. யாருக்குமே எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு நம்பிடுறாங்க, சரி இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பேசுறாங்கன்னு. ஆனா நேர்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு யாருமே தெரியல. இதெல்லாம் என்னன்னா நிறைய ஃபேம் ஆயிட்டா. இப்போ நாமளே சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே ஃபேம் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டம் வீட்டுக்கு வரும், சும்மா எல்லாரையும் பார்க்க முடிஞ்சா பாருங்க. எல்லாம் வெளில வந்து பார்த்தா ஏன்பா வரீங்க அந்த மாதிரி சொல்லுங்க. நல்லா ஒரு இது இல்லப்பா, போய் வீட்டுல அப்பா அம்மாவை பாருங்க, ஏதாவது சொல்லி அறிவுரை இல்ல வீடியோ போடு, உங்க சேனலே இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாம் இப்ப தெரியாம வந்துடுறீங்கப்பா, ஒழுங்கா இது பண்ணு. ஒருத்தர் கிஃப்ட் பண்றாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். எனக்கு வந்து முழு இஷ்டமே கிடையாது. நான் வந்தது அதுதான். சரி அதுல வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து அவ்வளவு ஒர்க்ஸ் பண்ணி அவளோட வேலை தெரியல வெளியில. அது நல்லா அவ்வளவு டிராயிங் சூப்பரா இருந்துச்சு. நான் இதுலயுமே கூட வேணும்னா அட்டாச் பண்ணிடுறேன். அந்த போட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்றேன் அந்த வீடியோல. ஏன்னா அந்த பொண்ணோட ஒர்க் வெளியில தெரியல. அவ அவ்வளவு செலவு பண்ணி அவன் ஃபேனு கீனுலாம் சொல்லி அங்க அவங்களுக்கு அந்த ஃபேனுக்கான வேல்யூ இல்லையே. அப்புறம் என்னத்த அவங்க நாம பப்ளிக் தானே வளர்த்து விடுறோம் வியூஸ் எல்லாம் கொடுத்து. அப்புறம் எப்படி அந்த பப்ளிக் உங்களை பார்க்க வரும்போது அதை இக்னோர் பண்றதும் அவங்கள வேண்டான்னு சொல்றதும். இதுல வேற இந்த வீடியோ கீழே இருந்தாலும் தெரிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் கமெண்ட் நிறைய வரும். ப்ரூஃப் இருக்கு. அந்த ஒரு ஆளும் வந்து இன்ஸ்டால பிங் பண்ணுங்க, நான் அனுப்பி விடுறேன். அந்த வாய்ஸ் இது இருக்குல்ல, யாரையும் கேரக்டர் மதிப்பு குறைவா நான் சொல்லல. யாரு எப்படின்னு பேசினாதான் தெரியும். அவங்க அந்த மாதிரி பண்ண பிஹேவியர் ஆட்டிடியூட் இத மாதிரி சொல்லியிருந்தாவாச்சு 4 பேர் நாய் மாதிரி வெளியில நிக்க மாட்டான்ல. வேலை இருக்கு, ஒர்க் இருக்கு, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வரமாட்டாங்க, வராதீங்க அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்க. இந்த மாதிரி வேலை இருக்கு சொன்னா வெயிட் பண்ண மாட்டாங்க. பொழப்புல கை வைக்காதீங்க. நீங்க யூடியூபர் பெரிய ஆள் ஆயாச்சு, ஓகேவா? இனி வர்றவன கை கொடுத்து தூக்குங்க. அவரே வீடியோல சொல்லியிருப்பார், கொரியன் சீரியஸ்ல நானே பாத்திருக்கேன். அதுக்கப்புறமா வீடியோவே பாக்கல.
வாங்க எங்களோட வேலை செய்யுங்க, நாங்களே நிறைய வழி விடுறோம், நிறைய கத்து கொடுக்குறோம், வந்து எங்ககிட்டயே வேலை செய்யுங்கன்ட்டு எல்லாம் பண்ணிட்டு அவன் சேனலுக்கே பொங்கல் வைக்கிறது ஸ்ட்ரைக் அடிச்சு அப்புறம் எப்படி முன்னேற முடியும்? நான் ஆக்சுவலா இந்த வீடியோ போடுற ஐடியாவே கிடையாது எங்களுக்கு. இது ரொம்ப நாளா சரி பிளான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு பிளான் ஆச்சு. இந்த சேனல்லே என்னால வந்து வீடியோ எதுவுமே போகல. கடந்த கொஞ்சம் வீடியோவா இந்த வீடியோ வியூஸ் போயிடுச்சுன்னா நீங்களே கீழே போய் பாருங்க, உங்களுக்கு இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்து சரி நம்மளும் பண்ணலாம், சரி அடுத்தது யாரும் போய் வெயிட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அதனாலதான் டார்கெட் என்னன்னா வீடியோ சேனல் மொத்தமா பூஸ்டப் ஆகாம ஏதோ மொத்தமா நல்லா போயிட்டு இந்த சேனல் ஸ்ட்ரைக் கொடுத்ததுனால 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் திருப்பி மோண்டு போயிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம வந்து யூடியூபே ஒரு இது ஒண்ணு ஃபுல்லாவே போலது. ஏன்னா இதையே கஷ்டப்பட்டு தான் உருவாக்குனது. அந்த 10,000ல ஒரு 5,000 பேராச்சும் இது பண்றான்னு வச்சுக்கேன், அந்த வியூஸும் இல்ல, காணாம போச்சிட்டாங்கல்ல. எனக்கு அதுதான் எரிச்சல். வாட்ச் டைமும் சுத்தமா வரது கிடையாது சேனலுக்கு. அப்படியே டிராப் ஆயிடுச்சு சேனல். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா போயிட்டு இருந்துச்சோ சேனல் ரீச்ல இருந்துச்சோ அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக் கொடுத்ததுல நீங்க நல்லா ப்ரொமோஷன் அது இதுன்னு என்னென்ன சம்பாதிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் போறாங்க வராங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் எங்களுக்கு ஒரு பைசாக்கு ஒன்றும் கிடைக்காது. இன்னொன்னும் இந்த வீடியோல சொல்றேன், என்னால முடிஞ்சா இந்த சேனல்ல இதுக்கப்புறம் வியூஸ் போனா நான் சொல்றேன் எப்படியும் ஒரு 2-3 மாசம் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணலாமாடா. வியூஸ் போயிடுச்சுன்னா நான் சத்தியமா எவன் நடுத்தர குடும்பத்துல இருக்கானோ, எவனால முடியலையோ அவனுக்கு எல்லாமே ஃப்ரீ ப்ரொமோஷன். இந்த வியூஸ் நிறைய போச்சுன்னா இந்த கேட்டகரி அந்த கேட்டகரி எல்லாம் கிடையாது. எல்லா கேட்டகரிக்கும் ஃப்ரீ ப்ரொமோஷன் இருக்கு. சரியா? நாங்க அந்த மாதிரி இருக்க மாட்டோம். இது ஒரு பதிவா பண்ணணும்னு தான் பண்ணோம். எந்த ஒரு வன்மமும் கிடையாது யார் மேலேயும். இன்னைக்கும் எனக்கு அவரை பிடிக்கும். இன்னும் கேரக்டர் வைஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பண்ண செயல் அவ்வளவுதான். அவங்க இங்க நடந்தது இதை பதிவு பண்ணணும்னு பண்ணிடுறேன். என்ன வேணா ஆடுவேன், என்ன வேணா ஆடுவேன், என்ன வேணா ஆடுவேன், என்ன வேணா